நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் மிக்க நன்றி. நமது சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். மென்மேலும் நமக்கு சப்போர்ட் பண்ணி சேனலை தொடர்ந்து பார்த்து நமக்கு நல்ல ஆதரவு கொடுக்கணும். அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு ஒரு 6:3 அளவுள்ள ஒரு இ சேவை மையம் ஒரு பேனர், இதுதான் நமக்கு எழுதி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இது எப்படி நம்ம ரெடி பண்ணலாங்கிறதுக்கு பார்த்துருவோம். ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க கஸ்டமர் எழுதி அனுப்பிச்சி விட்ருக்கிறத நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை மாதிரி எழுதி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இதை கிராப் டூலை போட்டு கட் பண்ணி நம்ம ஒரு சென்டர் அலைன்மெண்ட்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை கரெக்ஷன் பண்ணிக்குவோம். ஏன்னா அவங்க எழுதி கொடுத்தது நம்ம டீட்டெயிலாக தெரியல, அதனால் கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணிக்கிறேன். என்ன அளவுனா 6 அடி உயரம், அகலம் 3 அடி. இது டிஜிட்டல் இந்தியா லோகோ இங்கே வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ்எஸ் லோகோ, மகிழன் இன்டர்நெட்டுன்னு இந்த கடை நேமு. கீழே இந்த சேவைகள்லாம் அவங்க பண்ணுறாங்க. பக்கத்தில் இந்த பேனர்லேயே ஒரு சைடில் ஜெராக்ஷன் லேமினேஷன் போடுறாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். 6:3 8:3. இது நான் என்னென்னா, இப்போ 6:3ங்கிறதுனால சின்ன சைஸுங்கிறதுனால நம்ம இதை ஃபீட் கணக்கிலே நம்ம பண்ணலாம். சரிங்களா? இன்ச்சஸ் கணக்கில் பண்ணாமல் ஃபீட் கணக்கில் 3 அடினா 3 × 2 36. ஹைட்டு 6, 5 × 2 60, 6 × 2 72. சரிங்களா? 72 போட்டு இன்ச்சஸ் ஒரு ரெசல்யூஷன் ஒரு 150 வச்சுக்கிறேன். ஒரு 150 போதும். சரிங்களா? இதில் எடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் பண்ணி நம்ம அது மேலே வச்சு நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிடுவோம். எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பிறகு நம்ம அலைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே டாப்பில் கொண்டு வச்சுக்கலாம். அப்படி 50 கீபோர்டில் 50 அடித்தா நமக்கு இந்த ஒப்பாசிட்டி கம்மியாகும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த லேயர் ப்ராடக்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மகிழன் இன்டர்நெட் கடை நேம் பார்த்தீங்கன்னா மகிழன் இன்டர்நெட்டுங்கிற நேமு. இன்டர்நெட் சரிங்களா? கடை நேமு. கீழே உங்கள் மெசேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஆதார் சேவைகள், இது மறுபடியும் ஒரு லைனில் இருக்குது. என்ன ரீசன்னா, இங்கே நம்மளோட ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு உள்ள கேப் நம்ம கம்மியாக வச்சுருக்கோம். ஆட்டோவில் இல்லாமல் இருக்குது. அதனால் நம்ம அதை ஆட்டோவில் வச்சுட்டு சேவைகள், குடும்ப அட்டை சேவைகள் இங்கே பொதுவாக போட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு ஒர்க்குன்னு போடாமல் பொதுவாக குடும்ப அட்டைனா குடும்ப அட்டையை பேர் கரெக்ஷன் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்ததுதான். பதிவுத்துறை சேவைகள், பான் கார்டு சேவைகள், உணவு தரச் சான்று போட்டு FSSAI க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாக்காளர் அடையாள அட்டை, வாக்காளர் அட்டை சேவைகள்
மக்கள் அட்டை சேவைகள், தொழில் முனைவோர் சான்று. கீழே வந்து எம்எஸ்எம்இன்னு இந்த நலவாரி சான்றிதழுக்கான அந்த சர்டிஃபிகேட்டும் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து மத்திய மாநில அரசு வேலைவாய்ப்பு பயிர் காப்பீடு சேவைகள். இந்த சைடில் வந்து என்னன்னா ஜெராக்ஸ் அண்ட் லேமினேஷன் போட்டிருக்காங்க. வெர்டிகலில் ஜெராக்ஸ், ஜெராக்ஸ் அண்ட் லேமினேஷன். லேமினேஷன் கண்ட்ரோல் 0. இப்போ வந்து நம்ம டைப் பண்ணி முடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். எப்படி செட் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துடலாம். சரிங்களா? நம்ம எப்போதும் போல் சென்டராக ஒரு கைடு ஒன்று போட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். 50%. இதை வந்து கண்ட்ரோல் D போட்டு இதை வந்து நான் அப்படி கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். ஏன்னா மொத்தம் கண்ட்ரோல் 6 கொடுத்தா ரூலர் இந்த சைடில் உள்ள ரூலர் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இப்போ வந்து 12 60 62 72 32 36. ஓகேங்களா? நம்ம ஃபீட் கணக்கில் நம்ம போட்டிருக்கோம். கண்ட்ரோல் ஏ கொடுத்து அந்த சைஸை வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் கிரேட்டர் தான் அடித்து நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்ட்டு கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு கீழே இன்டர்நெட்டுங்கிறத தனியாக நான் ஒரு லேயர் போட்டு வச்சுக்கிறேன். மகிழனுக்கு வந்து ஒரு போல்டான ஃபாண்ட்டு, ஒரு 4ஆம் நம்பர் ஃபாண்ட்டு, கண்ட்ரோல் T போட்டு சைஸை பெருசு பண்ணிக்கிறேன். அது மாதிரி கடை நேம் வந்து தெளிவாக தெரியணும், பிரைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அதை ஹைலைட் பண்ணுறோம். ஹைலைட் பண்ணிவிட்டு கீழே வந்து இன்டர்நெட்டுங்கிறத அதை வந்து ஒரு நார்மல் ஒரு போல்டு ஃபாண்ட்டு, கொஞ்சம் போல்டான ஃபாண்ட்டு, இன்டர்நெட்டுங்கிறத ஒரு 8ஆம் நம்பர் ஃபாண்ட்டு போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஆதார் சேவைகள் மேக்ஸிமம் இதுக்கு வந்து 59ஆம் நம்பர் ஃபாண்ட் தான் போடுவோம். ஏன்னா அந்த மாதிரி சின்ன சைஸ் உள்ள ஃபாண்ட்டுக்கு வந்து ஸ்டாண்டிங் பேனருக்குலாம் வந்து இந்த மாதிரி ஃபாண்ட்டு போட்டால் தான் நமக்கு நல்லா எடுப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபாண்ட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் கேப்பை கொஞ்சம் ஈவன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெருசு பண்ணால் இந்த மாதிரி பெருசு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நான் என்னோடய சஜஷன் வந்து இதுக்கு நான் 59ஆம் நம்பர் ஃபாண்ட் தான் போடுவேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அதுதான் வந்து நம்மளோட ஃப்ரீ ஃபார்ம் சைஸுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சைஸை வந்து இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெருசு பண்ணால் ஒரு நீட்னஸாக இருக்கும். ஃபாண்ட்டும் வந்து ஒரு ஷார்ப்பாக இருக்கும். இந்த ஃபாண்ட்டு சின்ன பேனருக்கெலாம் வந்து இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணோம்னா நமக்கு நல்லா தெளிவாக இருக்கும், எழுதலாம். அதுக்காக வந்து நம்ம இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சுக்கிறேன். ஜெராக்ஸ் அண்ட் லேமினேஷன் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு போல்டு ஃபாண்ட் ஒன்று கொடுக்குறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் சி கொடுத்து நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுத்து சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் போல்டான ஃபாண்ட்டு, ஒரு போல்டான ஃபாண்ட் வந்து நம்ம அதுக்கு
ஏன்னா அவங்க இந்த மேட்ரை மட்டும் சைடில் ஸ்டாண்டிங்கில் பேக் டு பேக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து இந்த சைடில் வந்து நம்ம அதை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அதை, சரிங்களா? அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் போல்டான ஒரு ஃபாண்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். போல்டான ஃபாண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம். Ctrl+ எடுத்து ஜூம் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள ஒரு போல்டு ஃபாண்ட்டு மாறிடுச்சு போல இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து நம்ம எப்படி டைப் பண்ணி நம்ம அலைன் பண்ணி செட் பண்ணுறோங்கிறது தெரியும் நமக்கு. ஓகே, இந்த ஃபாண்ட்டு 105 நம்பர் ஃபாண்ட்டு. Ctrl+T போட்டு இந்த மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். விட்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரொம்பவும் இதை வந்து நம்ம கார்னர் ஒட்டி இப்படி வச்சோன்னா அவங்க சப்போஸ் வந்து ப்ரிண்ட் பண்ணி கட் பண்ணும்போது இந்த எழுத்து இந்த மாதிரி ரொம்ப கார்னர் வச்சோன்னா இது அப்படியே பாதி கட் ஆகிடும். அதுக்காக மேக்ஸிமம் இந்த இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டாப் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். நேமை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், மகிழன் அப்படிங்கிறத. ஓகேங்களா? வந்து இதை வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம இங்கிலீஷ் வேர்டுங்கிறதுனால இதை இங்கிலீஷில் மாற்றிடுவோம். ஏரியல் கொடுத்துக்கிறேன். சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 120. 120 கொஞ்சம் போல்டு ஃபாண்ட்டு. இதுக்கும் நம்ம வந்து ஏரியல் ஃபாண்ட்டு கொடுத்துருவோம். ஏரியலில் போல்டு. இதெல்லாம் ஒரு சிங்கிள் வேர்டுங்கிறதுனால சிங்கிள் செப்பரேட்டாக காமிக்கணுங்கிறதுக்காக அது வந்து நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கலாம். Ctrl+0 கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்து ஹைடை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். 6:3 சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம கலர் வந்து நம்ம இந்த மெரூன் கலரே கொடுக்கலான்னு இருக்கேன். மெரூன் கலர் கொடுத்தா இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பார்டுக்கெலாம் மேக்ஸிமம் நம்ம மெரூன் கலர், ப்ளூ, அப்புறம் ஒயிட்டு 3 கலர் தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா அதுதான் நமக்கு நல்ல ஒரு திக்னஸாகவும் தெரியும், நல்ல ஒரு கிட்டக்கிருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு ஹைலைட்டாக தெரியும் அந்த கலரு. மற்ற எந்த கலர் கொடுத்தாலும் வந்து தெரியும். பட் ஆனால் வந்து இந்தளவுக்கு வந்து கொஞ்சம் இப்போ நம்ம நார்மலாக ஸ்டார் ஃப்ளக்ஸில் போடும்போது வந்து அதை குவாலிட்டியாக இருக்கணும். நார்மலாக யூவி பிரிண்டில் போட்டோம்னா இன்னும் திக்காக இருக்கும். வேறு எதுன்னு கலர் வச்சோம்னா நல்லா திக்காக இருக்கும் யூவி பிரிண்டில் போட்டால். ஆனால் நம்ம ஸ்டார் ஃப்ளக்ஸில் போட்டால் ஒரு வருஷம் வர்றதே கொஞ்சம், ஏன்னா இப்போ வெயில் மழை இதெல்லாம் போடும்போது கலர் வந்து கொஞ்சம் டல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக வந்து நம்ம அந்த கலர் வைக்கிறோம். 0, 100, 100, இது ஒரு 50. சரிங்களா? 50 அடிச்சுட்டு பேக்ரவுண்ட் நியூ லேயர் கலர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒயிட்டு கொடுக்குறேன். ஒயிட்டு இல்லை வந்து நம்ம எல்லோ கலர் கொடுத்தாலும் இல்லை தெளிவாக தெரியும். அது அதனால் எல்லோ கொடுத்துக்கிறேன். ஓகே, எல்லோ நல்லா இருக்குது. எல்லோ கொடுத்துட்டு இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம கலரை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கு டிசைனுக்காக
இதுக்கும் எல்லோ கொடுத்துட்டு நம்ம இதை கொஞ்சம் டிசைன்ஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் கொண்டு வரலாம். அதுக்கு நிறைய டுட்டோரியலில் வந்து நம்ம இந்த எஃபெக்ட்ஸு ஆட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கோம். கூடிய விரைவில் வந்து நம்ம சிசியில் வந்து 3D அந்த மோடில் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். 3D லெட்டர்ஸ் வந்து நம்ம எப்படி ஓனாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வீடியோ போடுவோம். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் ஃபைல்ஸ் எதுவும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணுவோம். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டெலகிராம் குரூப்பில். நம்ம கண்டிப்பாக அது வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இதோட ப்ளண்ட் மோடு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோமே, இதுக்கு வந்து நம்ம டிஃபால்ட் உள்ளதான் நம்ம மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் இதில் உள்ள எஃபெக்டே நமக்கு ஓகே தான். சரிங்களா? இதில் வந்து லைட்டாக நம்ம பிளாக் சேர்த்தோம்னா அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். இந்த மாதிரி இதில் வந்து பிளாக்கை சேர்த்துட்டு இந்த மாதிரி ப்ளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு ஓகே, லூமினாசிட்டி ஓகே, இந்த எஃபெக்ட் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு டெப்த்தாக தெரியணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நமக்கு இந்த சிங்கிள் கலர் நம்ம அதுக்கு எல்லோ கொடுத்துருக்கனால நம்ம டிஃபால்ட்டு கிரேடியன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 180 வச்சுக்கிறேன். 180 வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அதோட ரிஃப்ளெக்டடை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ட்ராப் ஷேடோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், சைஸை கொஞ்சம் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கட்டும். ஓகேங்களா? இதில் வந்து இந்த ஒப்பாசிட்டிங்கிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இதோட ப்ளண்ட் மோடை வந்து நார்மலில் வச்சுட்டு சைஸை மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த 3D லுக்கு வந்து நமக்கு கிடைக்கும். அதில் அதுக்காக பிளாக்கில் தான் இருக்குது, அதோட அந்த ஃப்ளோவை மட்டும் நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஒப்பாசிட்டியை அந்த கலர் வந்து ரொம்ப டார்க்காக தெரியாமல் லைட்டாக நம்ம வந்து வச்சுக்கிறோம். Ctrl+T போட்டு இதை கொஞ்சம் விட்த்தை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு இதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி வைக்கலாம். ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு Shift+N Alt பேக் Shift+Ctrl பேக் கொண்டு போய்க்கிறேன். கொண்டு போயிட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து சியான் கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். சியான் 100 30 கொடுத்து இந்த சியான் கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். நமக்கு இந்த ஷேப் வந்து சென்ட்ரலில், அதுக்காக தான் வந்து நம்ம எப்போதும் வந்து கைடு போட்டு நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். சும்மா அலைன்மெண்ட் இல்லாமலாம் நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். இதுக்கு வந்து என்ன கலர்னால் எல்லோ கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெட்டு கொடுக்கலாம். இல்லை ஒயிட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒயிட்டு கொடுத்துட்டு பேக்ரவுண்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பேக்ரவுண்டை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். அதை ஸ்ட்ரோக்கு ட்ராப் ஷேடோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி ஃப்ளோவை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம்.
அப்புறம் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எம்போஸ் ஸ்மூத் ஆர் எம்போஸில் வச்சுட்டு நம்ம சைஸ் அந்த மாதிரி ஓகேங்களா, இந்த மாதிரி எம்போஸ் பண்ணிக்குவோம். எம்போஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒயிட்டு கொடுத்துட்டு இதோட மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஓகேங்களா, இது ஓகே. இதில் வந்து அந்த ஃப்ளோ வந்து நம்ம கம்மி பண்ணிக்குவோம். இந்த மாதிரி லைட்டாக எப்படி வச்சுன்னு இதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ்க்கு நம்ம ஒரு மாதிரி டிசைன்ஸ் பண்ணுவோம். நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுப்போம். ஒரு இல்லை டிசைனில் வந்து நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம எந்தளவுக்கு நம்ம ஒர்க்கு அதிகமாக பண்ணி பார்ப்போம் தான் அதில் உள்ள ஆப்ஷன்ஸ்லேருந்து எதுவாக இருந்தாலும் அந்த ஒர்க்கு நம்ம பண்ணி பார்க்கும்போது தான் அதில் உள்ள நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரியும். அதில் உள்ள நமக்கு எஃபெக்ட்ஸும் நமக்கு தெரியும். சரிங்களா, இதுக்கு வந்து நான் அவுட்டர் க்ளோ கொடுக்குறேன். அவுட்டர் க்ளோ இந்த மாதிரி பேக்ரவுண்டில் அந்த ஒரு எஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி சரிங்களா. இப்போ வந்து லைட்டு போட்டு அது உள்ள நம்ம அந்த செட் பண்ண வேர்டெலாம் வந்து நம்ம செட் பண்ண மாதிரி இருக்குது, ஒரு ஃபீலாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸு இது வந்து செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு இன்டர்நெட்டுங்கிறது, ஏன்னா இன்டர்நெட்டுங்கிறது ஒரு கம்யூனிகேஷன், அதுக்கு ரிலேட்டடான ஒரு லைட் எரியிற மாதிரி இல்லை சம்திங் ஏதோ வந்து அந்த நம்ம டிசைன் பண்ணக்கூடிய டிசைன் வந்து அவங்க வச்சுருக்கிறதோட கனெக்ட் ஆகணும். இப்போ இது வந்து இன்டர்நெட் சேவைங்கிறதுனால நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து இதில் உள்ள ரேடியேஷன் மாதிரி நம்ம இதில் செட் பண்ணியிருக்கோம் டெக்ஸ்ட்டு இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேனர் வந்து இப்போ இந்த கலர்லாம் வந்து நமக்கு பளிச்சுன்னு தெரியும் எட்டகருந்து பார்க்கும்போது. ஓகே, இப்போ அதுக்கு வந்து இது வந்து கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக உள்ளதுனால இதுக்கு வந்து நம்ம இந்த ஒரு ஐக்கான் வந்து நம்ம செட் பண்ணுவோம். இதுக்குன்னா எந்த மாதிரி ஐக்கான்னா ஒரு குளோபல் ரேஞ்சில் உள்ள ஒரு ஐக்கான் நம்ம வைக்க போகிறோம். ஓகே, இந்த ஐக்கான் நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து கலரை வந்து நான் ஒயிட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட்டு சூஸ் பண்ணிவிட்டு ஷேப்பில் வச்சுருக்கேன். கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு ஜூம் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணால் ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஷேப்பு. ஏன்னா இது எதுக்காக நான் இந்த இதை யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம வந்து ஒரு இசேவை மையத்துக்கு உள்ள பேனர் ரெடி பண்ணுறோம். அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஐகான்ஸ் வந்து நம்ம இதில் வைக்கலான்னுங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம இது மாதிரி செட் பண்ணுறோம். சரிங்களா, ஷிஃப்ட்டு ஆல்ட் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சு கிளிக் பண்ணோன்னா டபுள் ஏரோ, நார்மல் ஏரோ, ஷிஃப்ட்டு ஆல்ட் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணால் டபுள் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி இதில் வந்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். அப்படி காப்பி எடுத்துக்கிட்டு தனித்தனியாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சேவை அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் மென்ஷன் பண்ணி காமிக்கிறோம். இந்த மாதிரி மொத்தமாக இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம எடுத்து இது மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து ஒன்று தான், மற்றபடி எதுக்கும் தேவையில்லை. மொத்தமாக இதை வந்து நான் லேயர்லேருந்து மொத்தமாக இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் 0, கண்ட்ரோல் மைனஸ், கண்ட்ரோல் T கொடுத்து நம்ம லெஃப்ட் அலைன்மெண்ட் வச்சுக்குவோம். ஓகே, சென்ட்ரல் மத்திய மாநில அரசு வேலைவாய்ப்பு. இப்போ இது வந்து இந்த லேயர் வந்து சிம்பிளாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அது எப்படின்னா ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படி. ஏன்னா அவங்க இந்த சைடில் வந்து போடணும், இந்த ஜெராக்ஸ் அண்ட் லேமினேஷன் வந்து சைடில் வந்து காமிக்கணுங்கிறதுக்காக போட சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து நம்ம ஒரு ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணலாம். சரிங்களா, ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிட்டேன். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டு
இதையே இன்னொரு காப்பி Ctrl J போட்டு ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். பேக் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி சைடு எட்ஜோடு நான் ஒட்டிடுறேன். ஒட்டிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்கியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் இழுத்தேன்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு சவுத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்துடும் நமக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு டிசைனாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் என்ன கலர் கொடுக்குறேன்னா க்ரீன் கலர் நான் கொடுத்துக்கிறேன். சியான் 100, எல்லோ 100, ஒரு 30 கொடுத்துட்டு கலர் ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கும் அதே கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக அதோட பிளண்ட் மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படி ஓகே, எனக்கு இந்த மோடு ஓகே. இப்போ இது வந்து இந்த ஷேப் வந்து இதுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கு. சரிங்களா? இதை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்குவோம். Ctrl M போட்டு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறோம். லைட்டாக டார்க் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம எல்லோ கலர் கொடுத்துருவோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு எல்லோ கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்டில் உள்ள கலர் இதுக்கு வந்தால் ஓகே அப்படின்னு தோணுது. அதுக்காக என்ன பண்ணுறேன், ஐட்ரா போட்டோட எடுத்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை வந்து இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேக்கில் உள்ள லேயருக்கு வந்து ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஒப்பாசிட்டி கூட வேணாம். இதோட கலரை வந்து நம்ம லைட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி இப்போ இதுக்கு வந்து அவுட்டர் க்ளோவில் வந்து நம்ம லைட்டு வந்து நமக்கு ஆன் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸு. சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மோடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிளண்ட் மோடை ஓகே சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னர் ஷேடோவில் ஒயிட்டு ஸ்டோக்கு இன்சைடு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இப்போ இதுக்கு வந்து லைட்டாக வந்து நம்ம ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணிவிடுவோம். இந்த லைட்ஸுக்கு உள்ள இந்த ஜெராக்ஸ் அண்ட் லேமினேஷனுக்கு நம்ம கொஞ்சம் ட்ராப் ஷேடோ டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு ஒப்பாசிட்டியை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது என்னென்னா, இப்போ இதுக்கு வந்து இதுவும் இந்த கலரும் வந்து நமக்கு எல்லோ, இதுவும் எல்லோவாக இருக்குது. அதனால் டிஃப்ரென்ஸ் தெரியாதுங்கிறதுக்காக இதுக்கு வந்து என்ன கலர், ரெட் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ரெட் கலர் கொடுத்தா நமக்கு பேக்ரவுண்டு வந்து நமக்கு எடுக்கல. அதுக்காக வந்து Ctrl U அண்ட் சேச்சுரேஷன் கொடுத்துட்டு அந்த கலர் வந்து பர்பிளில் நம்ம பர்பிள் கலர் வந்து நமக்கு எடுக்குது. 50, 100, 50 கொடுத்துட்டு இங்கே கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சு கிளிக் பண்ணுறேன். செலக்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து கலரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன கலர் கொடுக்கலாம்னா ஒயிட்டு கொடுத்தோன்னா நமக்கு தெளிவாக தெரியும். இந்த இதுவும் ஒயிட்டு, ஸ்டோக்கும் ஒயிட்டுங்கிறதுனால ரெண்டு கலரும் நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அதுக்காக வந்து நம்ம ஸ்டோக்கை வந்து நம்ம மோடை சேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். இந்த பிளண்ட் மோடை ஸ்டோக்கில் வந்து பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே ஓகே இந்த மோடில் நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு ஒப்பாசிட்டி வந்து நான் ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி லைட்டாக, ஏன்னா அந்த ஜெராக்ஸ் அண்ட் லேமினேஷன் வந்து நமக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து இதை வந்து நான் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன்.
இல்லை ஸ்டோக்கு கலரே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். மோடு தான் நான் சேஞ்ச் பண்ணேன். ஓகே, எனக்கு இந்த மோடு ஓகே. Ctrl 0 Ctrl செமிகோலன் அடுத்து இதை கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக்ரவுண்டு, ஒரு சில பேக்ரவுண்டு, அப்புறம் வந்து சைடில் 2 லோகோ வைக்க சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம செட் பண்ணிவிடுவோம். மகிழன் அப்படிங்கிறதுக்கு இந்த சைடு ஒரு லோகோ, இந்த சைடு ஒரு லோகோன்னு சொன்னால் அதே மாதிரி இந்த சைடில் ஒரு லோகோ வச்சிடலாம். Ctrl + Shift Ctrl க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். Ctrl செமிகோலன் Ctrl + இந்த மாதிரி போட்டு சைஸை சின்னது பண்ணிவிட்டு இதுக்கு இங்கே வச்சிடும் லோகோ. கிளியர் சின்னதாவது, அதுக்காக வந்து இப்படி நம்ம கீழே இப்படி செட் பண்ணிடலாம். அப்படி Ctrl +ன்னு போட்டு நேம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? இப்படி தான் வைக்கணும்லாம் இல்லை, நம்ம எப்படி வச்சா கஸ்டமருக்கு தெரியும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம வச்சுக்க வேண்டியதான். சரிங்களா? சென்டர் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து அவுட்டருக்குள்ளே கொடுத்து அதை வந்து கொஞ்சம் ஸ்டோக்கு கொடுத்தா நமக்கு ஒயிட்டு கொடுத்தா எடுக்காது, ஒயிட்டு கொடுத்தா அது மட்டும் தனியாக தெரியும். அந்த மாதிரி ஒயிட்டும் ஓகே தான், ஒயிட்டும் கொஞ்சம் தெளிவாக தான் தெரியுது. இப்போ இந்த டிஜிட்டல் லோகோ அதுக்கும் வந்து நம்ம ஒயிட்டு கொடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒயிட்டு கொடுத்து நம்ம செட் பண்ணியிருக்கோம்ப்பா. Ctrl 0 Ctrl செமிகோலன். ஓகேங்களா? இல்லை இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு டிசைன் பண்ணுவோம். இதில் என்னன்னா இது மட்டும் தனியாக இருக்கா மாதிரி இருக்குது. அதுக்காக என்னென்னா இதுக்கு ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை ரெண்டுத்தையும் நம்ம லிங்க் பண்ணிடலாம். லிங்க் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு இந்த ஒரு ஷேப் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். கலர் ஃபில் ஆகிட்டு Ctrl T ஃப்ளிப் டு ஹரிசாண்டல் எடுத்துக்கிறேன். Ctrl T போட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இந்த அளவில் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். என்டர் ரொட்டேட் பண்ணிட்டு Ctrl T போட்டு இது சைஸை வந்து சின்னது பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஷிஃப்ட் Ctrl பேக் கொண்டு போயிட்டு இதை ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? இதையே ஒரு Ctrl J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்து ஃப்ளிப் டு ஹரிசாண்டல் இந்த சைடு திருப்பி வச்சுக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி காட்டுற மாதிரி நம்ம செட் பண்ணிருக்கோம். அந்த இதுக்காக இப்படி வச்சுக்கிறேன். இந்த ரெண்டு ஷேப்பிங் கிரியேட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு Ctrl E கொடுத்து மெர்ஜ் பண்ணிவிட்டு பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணிடுறேன். எனக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இந்த லிங்க் வந்து ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்டு நம்ம இப்போ செட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட்டு. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து இன்விடேஷனுக்கெலாம் இந்த பேக்ரவுண்டு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேக்ரவுண்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. என்னென்ன டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தெளிவாக இருக்கும். உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னு நீங்கள் பார்க்காதீங்க. இந்த மாதிரி நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் கேப் விடாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடைச்சிரும் உங்களுக்கு.
சரிங்களா. அப்போ ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு இதில் ஒரு சின்னதாக ஒரு டிசைன் ஒன்று ஆட் பண்ணுவோம். இந்த மகிழனை மட்டும் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டேன். இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இதையும் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டு இந்த மகிழன் நேமுக்கு மேலே கொண்டு வந்துக்கிறேன். இப்படி அந்த பேக்ரவுண்டையும் நம்ம பேக் கொண்டு போயிடலாம். அப்படி இப்போ இந்த மகிழன் பேக்ரவுண்டுக்கு மேலே கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்துட்டு இதோட பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி இந்த மகிழன் இந்த நேம்லேயும் வந்து பேக்ரவுண்டு வந்து ஆட் ஆகி அது ஒரு டிசைனாக இருக்கும். அது சரிங்களா. டெக்ஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஆட் ஆகிருக்கும். இந்த பேக்ரவுண்டு இந்த டெக்ஸ்ட்லேயும் ஆட் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம இந்த பேக்ரவுண்டுக்கும் கீழே வச்சுருக்கோம் இந்த மகிழங்கிற நேம். ஓவர்லே கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6:3 அளவுள்ள ஒரு பேனர் டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து கலரு க்ரீன் வந்து நமக்கு இந்த கலருக்கு வந்து சூட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு ரிலேட்டடான ஒரு கலரை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டார்க்காக இருக்கணும்னு கூட கிடையாது, கொஞ்சம் ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு க்ரீனுக்கு இந்த கலர் ஓகே. ஏன்னா நம்ம ஒவ்வொரு டுட்டோரியல்லையும் வந்து நம்ம ஒரு டிசைனை வந்து நம்ம அப்லோடு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த டிசைன்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அதை கிளியர் பண்ணுவோம். கூடிய விரைவில் வந்து நம்ம மந்த்லி கேலண்டரை வந்து நம்ம அப்லோடு பண்ணுவோம். நண்பர் கேட்டிருந்தாங்க, அது வந்து நம்ம அப்லோடு பண்ணிவிடுவோம். நம்ம ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம சொன்ன டைமுக்கு வந்து நம்மளால் அப்லோடு பண்ண முடியாமல் போகுது கொஞ்சம். அதுக்காக அனைவரும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் பொறுத்துக்கணும். சரிங்களா. நம்மளோட மிகப்பெரிய ஒரு ஆதரவுனால தான் நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. நீங்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட்ஸ் தான் வந்து நமக்கு அடுத்தடுத்து வீடியோ போட்டுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து நமக்கு ஒரு சில சிஸ்டமாக இருக்கட்டும், ஒரு சில மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா. இதுக்கு மேலே தான் வந்து நமக்கு எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும்னு நினைக்கிறோம். சரிங்களா. Ctrl+0 Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க நம்ம சேனலை, சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, கொஞ்சம் பேர் வந்து பண்ணுறதில்ல. பார்க்குற நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.